ஹாய் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து வீடியோவில் ரீசெண்டாக டூர் போயிருந்தேன் 4 டேஸ். அப்போ வந்து என்னென்ன பொருள்லாம் வந்து வீட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தேங்கிறத இன்றைய பதிவாக வந்து கொடுத்துருக்கேன். வீடியோ முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த ஆடிப்புறத்தன்னைக்கு பார்த்தா தூத்துக்குடி வெக்காளி அம்மன் கோயில் சிந்தலக்கரையில் இருக்காங்க. காளி தான். அவங்களுக்கு பார்த்தா இந்த கோயிலுக்கு தான் வந்து போயிருந்தேன். இந்தமாதிரி காளி வந்து நல்லா வந்து வெயிலையும் மழையிலும் அப்படியே வந்து நிற்பாங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக சரியான ஹைட்டில் இருப்பாங்க. அவங்களுக்கு நேராக பார்க்கும்போது வந்து மகாவிஷ்ணு வந்து அவரை பார்த்த மாதிரியே சூப்பராக இருப்பாங்க. வளைகாப்பு நிகழ்ச்சி ரொம்ப சிறப்பாகவே நடக்கும். அங்கே போகும்போது இந்த 10 ரூபாய்க்கு எந்த பொருள் எடுத்தாலும் 10 ரூபாய் எடுத்த கடையில் தான் வந்து இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணேன். இது பார்த்தா ஒரு 3 கலர் இருந்துச்சு. ரெட், ப்ளூ, க்ரீன் பார்க்க ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்துச்சு. ஓகேன்னு இந்த கலர் வந்து ஒரு 2 பீஸ் எடுத்துக்கிட்டேன். என் சிஸ்டர் நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு 4-5 பீஸ் வாங்கினோம். அடுத்து பார்க்கும்போது இந்த பாக்ஸ் கண்டெய்னர் பாக்ஸ் இதுவும் 10 ரூபா தான். இதோடைய ரேட்டு நல்லா அழுத்தமாகவே இருந்துச்சு. இதை விட கொஞ்சம் பெரிய பெரிய பாக்ஸும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த பென்சில், இந்த சீப்பு அந்த மாதிரிலாம் நிறையா இருந்துச்சு. குவாலிட்டி நல்லாவே இருந்துச்சு. ரொம்ப மட்டமாக இல்லை, நல்லாவே இருந்துச்சு. இந்த பவுல் பார்த்தா ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. நம்ம வந்து சூப்பர் மார்க்கெட்டில் போனால் கண்டிப்பாக 25-30 ரூபாய் கம்மியாகவே வாங்க முடியாது. பிளாஸ்டிக் நல்ல பிளாஸ்டிக், ஒரு மட்டமான பிளாஸ்டிக்கும் கிடையாது. அழுத்தினாலும் உடையவே இல்லை. இதோட ரேட்டு பார்க்கும்போது வெறும் 10 ரூபா தான். இதெல்லாம் இந்த பொருள் எல்லாமே வந்து சிந்தலக்கரை வெக்காளி அம்மன் கோயிலில் தான் வந்து நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட் வந்து இதெல்லாம் வந்து 30 ரூபா. பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். குட்டியாக இருக்குது. ஆனால் வந்து பிளாஸ்டிக் பார்க்கும்போது சூப்பராக அழுத்தமாக இருந்துச்சு. நல்ல லைலான் தான். ஒரு மட்டமான பிளாஸ்டிக்லாம் எதுவுமே கிடையாது. ரேட் அமௌண்ட்டு கம்மியாக இருக்குன்னு சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த கடையில் பார்க்கும்போது இந்த பூச்செடிக்கெலாம் இந்த மண்ணெல்லாம் கிளறி விடுவோம்ல, அது நிறைய வளையல், மணி, நிறைய கண்டெய்னர் பாக்ஸு, நிறைய வாட்டர் பாட்டிலும் எல்லாமே 30 ரூபா விற்றுச்சு. இதோட ரேட்டு கூட 30 ரூபா தான். வித்து கம்மலோடு இருந்துச்சு. ஃபுல்லாகவே வந்து ஸ்டோன் ஒர்க்கு. நம்ம கடையிலலாம் போய் வாங்கினா 100 ரூபாய்க்கு கம்மியாகவே இதை வாங்கவே முடியாது. பார்க்க க்யூட்டாக இருந்துச்சு. இதோட பார்த்திங்கன்னா நிறைய செயின், மணி சொல்லிட்டு நிறையவே விற்றுக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒரு பிளேட் ஒன்று எடுத்தேன். இது வந்து நல்ல வாழை இலை மாதிரியே இருக்குது. இதோட ரேட்டு 30 ரூபா தான். சரி, சாமிக்கு வந்து பூஜை ரூமுக்கு பயன்படுத்தலாம், நெய்வேத்தியம் வந்து நம்ம வைக்கும்போது இதில் வைக்கலாம்னு சொல்லிட்டு இதை வாங்கினேன். அப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பொருள் ரொம்ப நாளாக வாங்கணும் மீஷோவில் கூட பார்த்துக்கிட்டே இருந்தேன். இது வந்து இந்த பூஜை அறையிலலாம் வந்து டஸ்ட்டெல்லாம் கலெக்ட் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு இதை வாங்கினேன். ஆனால் வந்து மீஷோவில் இதோட ரேட் பார்க்கும்போது ஒரு 100 ருப்பீஸ்க்கு மேலே இருந்துச்சு. லைட்டாக வந்து டஸ்ட்டாக இருக்குது. காலையில் வந்து க்ளீன் பண்ணி பார்த்தேன் எப்படி க்ளீன் ஆகுது. நமக்கு தான் புது பொருள் இருந்தாலே ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணால் தான் தூக்கம் வரும்ல. அதனால் க்ளீன் பண்ணி பார்த்தா நல்லாவே இருக்குது. அதோட பார்த்தா அது அழகாக மாட்டி வச்சுக்கிற மாதிரி வந்து ஹோல்ஸ் கொடுத்துருவாங்க. 2த்தையும் அப்படியே செட்டாக வச்சுக்கிட்டு ஒரு ஆணியில் எங்கேயாவது வந்து நம்ம வந்து மாட்டி வச்சுக்கிற மாதிரி அழகாக கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஸ்ப்ரே பாட்டிலு. நான் ரீசெண்டாக வந்து சூப்பர் மார்க்கெட் போகும்போது இதோட ரேட் வந்து 20 ரூபா விற்றுச்சு. இது வந்து இந்த பூஜை ரூமில் வந்து தண்ணி ஊற்றிட்டு இந்த அர்த்தர் வந்து பூலெல்லாம் அடிச்சு விட்றதுக்காக வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். இதோட ரேட்டு பார்த்தா அங்கே 10 ரூபா தான் விற்றுச்சு. நல்லா அழுத்தமாக இருந்துச்சு. நல்லா ஸ்ப்ரேவும் ஆகுது. அதில் ஒரு 2 பீஸ் வாங்கியிருந்தோம். இந்த செயின் பார்க்கும்போது இதோட ரேட்டும் பார்க்கும்போது 30 ரூபா தான். எவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்குதுன்னு பாருங்கள். இங்கெல்லாம் நம்ம பார்க்கும்போது வந்து ஒரு 50 ரூபாய்க்கு கம்மி இல்லாமல் வாங்க முடியாது. இந்த பிளேட் வந்து நார்மலாகவே பார்த்தா ஒரு 60 ரூபா 70 ரூபா வரும். இதோட ரேட் 30 ரூபா. அழகாக 2 பக்கத்து வந்து யானை கொடுத்து பார்க்க சூப்பராக இருந்துச்சு. பூஜை அறையில் வந்து வச்சுக்கலான்னு சொல்லிட்டு இந்த பிளேட்டை வந்து வாங்கியிருந்தேன். எனக்கு வாங்கின ப்ராடக்ட்லேயே வந்து இது அங்கே பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. வீட்டில் வந்து பார்க்கும்போது இது எனக்கு பிடிக்கவே இல்லை. அதில் வந்து சாவிலாம் வந்து மாட்டி வச்சோன்னா அந்த பிளாஸ்டிக் வந்து தாங்காமல் கொஞ்சம் வளைச்சிக்கிட்டு அப்படியே கீழே விழுகிற மாதிரி ஆயிடுது. ஆனால் பார்க்குறதுக்கு அந்த கலருக்கும் அந்த ஸ்வீட் ஹோம்னு எழுதியிருக்கிறது பார்க்க அங்கே க்யூட்டாக இருந்துச்சு. இதுதான் வேஸ்ட்டு நான் வாங்கினதுலேயே. அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து இந்த பென்சில் பசங்க ஸ்கெட்சு போட்டு வச்சுக்கலான்னு இதை வாங்கினாங்க. இதோட ரேட்டு 30 ரூபா தான். அப்புறம் நிறைய இந்த ஸ்கெட்சு, பென்சிலு அதுமாரி நிறைய வாங்கியிருந்தாங்க. வளையல் பார்த்தா அன்றைக்கி அங்கே வளைகாப்புன்னு சொல்லிட்டு அமௌண்ட்டு கம்மியானதில் எந்த கிளாஸ் வளையல் எடுத்தாலும் வெறும் 10 ரூபி தான். இதில் வந்து இந்த பிங்க் கலர் 10 ரூபி, அந்த க்ரீன் கலர் 10 ரூபி. இது வந்து ஃபோட்டோவில் வந்து வேணுக்கு முன்னாடி வந்து மாட்டணும்னு சொல்லிட்டு மாலையாக கட்டி அங்கே முன்னாடி போட்டிருந்தோம். அந்த கயிறோடய அப்படியே இருக்குது.
எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. இங்கெல்லாம் வாங்கினா இது வந்து எப்படி இருந்தாலும் ஒரு ரூ. 20 ரூ. 25 கம்மி இல்லாமல் நம்ம ஏரியாலாம் வாங்கவே முடியாது. இதெல்லாம் வந்து பழனியில் பர்ச்சேஸ் பண்ணது. பழனியில் வந்து இதெல்லாம் வந்து 10 தான். இந்த பேண்டு இது நார்மலாக எங்கள் பக்கத்தில் ஒரு ரூ. 10 விற்கும். ஆனால் மணிலாம் வந்து 10 தான் விற்றாங்க. அப்புறம் வந்து இந்த தலையில் குத்துற கிளிப்பு, அந்த கிளிப்பு பார்க்க கிட்டத்தட்ட ஒரு 6 பீஸ் கிட்ட இருந்துச்சு. நல்லாவே இருந்துச்சு. இந்த ஒரு பீஸ் வந்து நம்ம இங்கே வாங்கினோம்னா ₹10 வரும். 6 பீஸ் வந்து ₹10 தான் இருந்துச்சு. இந்த கோயிலுக்கு பழனிக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கனகப்பட்டி சித்தர் கோயில்னு ஒன்று இருக்குது. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. 7 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் அன்னதானம் போட்டுக்கிட்டே இருந்தாங்க. அடுத்து வந்து இந்த மணி இதெல்லாம் வந்து திருச்செந்தூரை அடுத்து குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் கோயில்னு இருக்குது. அங்கே பர்ச்சேஸ் பண்ணோம். சாமி வந்து ஐயனும் அம்பாளும் சேர்ந்து காட்சியளிக்கிறாங்க. நல்லா இருந்துச்சு அந்த கோயில். அங்கே வந்து இதெல்லாம் வந்து ₹20 வாங்கினேன். இந்த மணியில் உள்ளதெல்லாம் வந்து ₹30. இந்த ஒயிட் மணி மட்டும் தான் ₹20. பாக்கி அந்த 2 மணி வந்து ₹30. அதுக்கப்புறம் வந்து அந்த மாலை வந்து ஒரு கிளாத்தில் இருந்துச்சு. அதுவும் ₹30 தான். சரி, முருகரோட சிலை பெருசாக இருக்குது, அதுக்கு போகலான்னு சொல்லிட்டு அந்த பெரிய மாலை ஒன்று வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். இன்னும் 2, 3 மாலை பர்ச்சேஸ் பண்ணால் அதெல்லாம் வேனுக்கு கொஞ்சம் சிலைக்கெல்லாம் போட்டாச்சு. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா குரங்காணின்னு சொல்லி அதுவும் திருச்செந்தூர்கிட்ட தான் இருக்குது. அங்கேயும் போயிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து பக்கத்தில் வனத்திருப்பதி, அங்கெல்லாம் வந்து எதுவும் பர்ச்சேஸ் பண்ணலை, டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. இது வந்து வாராகிக்கு போகலான்னு இந்த ட்ரெஸ் வாங்கினோம். ஆனால் இந்த முத்தாரம்மன் கோயிலில் ஃபிக்ஸ்டு ரேட்டு தான். எல்லா பூஜை பொருளும் கிடைக்கும். ஆனால் ஃபிக்ஸ்டாக தான் இருக்குது. அமௌண்ட் எதுவும் கம்மி பண்ணவே இல்லை. அடுத்து வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து விசிட் பண்ணது வந்து ஈசா தான். ஈசா வந்து போயிட்டு நெக்ஸ்ட்டு வந்து அங்கே பக்கத்தில் உள்ள ஆனைமலை போயிருந்தோம். இந்த கோயிலுக்கு நான் வந்து ஃபஸ்ட் டைம் மாசாணி அம்மன் கோயிலுக்கு போயிருந்தேன். போகிற லைன்லாம் பார்த்தா 2 பக்கத்துமே வந்து மரத்தால் அழகாக நிழலோட்டமாக அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நான் வந்து ஃபஸ்ட் டைம் போன எனக்கு எதுவும் இந்த கோயில் டீட்டெயில் தெரியல. நிறைய மிளகா அரைச்சி பூசினாங்க. அதுக்கப்புறம் இந்த கொடி மரத்து முளைகிட்ட உப்பு, மஞ்சள், குங்குமம் 3 தலை சுற்றி இந்த கந்திஷ்டிக்காக அதெல்லாம் எடுத்தாங்க. இந்த ஃபோட்டோ வந்து என் சிஸ்டர் வந்து இந்த ஃபோட்டோ தான் உங்ககிட்ட வீட்டிலே இல்லைன்னு சொல்லிட்டு இதை வாங்கி கொடுத்து வீட்டில் வைன்னு சொல்லி வாங்கி கொடுத்துருந்தாங்க. சரி, ஓகே, வாங்கி கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு இதோட கொஞ்சோண்டு விளையாட்டு ஜாமான், கொஞ்சம் மஞ்சள், குங்குமம் இதெல்லாம் வந்து அந்த கோயிலில் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். இது வந்து பழனியில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். இதோட ரேட்டே வந்து ₹100 சொன்னாங்க. வேனை விட்டு கீழே இறங்கும் போதே என்னுடைய ஹஸ்பண்ட் சொன்னாப்புல, ₹100 பொருள்னா ₹50 கேளு, ₹200 ₹100 கேளு, அதுதான் பழனியோட ஒரிஜினல் ரேட்டு அப்படின்னு சொன்னாங்க. நான் கூட கொடுக்க மாட்டாங்கன்னு நினச்சிட்டு ₹100 சொன்னேன். ₹50 கேட்டேன், ₹70 கேட்டாங்க. அப்புறமா நான் திருப்பி ₹50 நிற்கவும் இந்த மாலை வந்து ₹50 கொடுத்துட்டாங்க. அசலில் உள்ள பிள்ளையாருக்கு மாட்டலான்னு வாங்கிட்டு வந்திருந்தேன். அதே போல் வந்து வேனுக்கு கொஞ்சம் வண்டிக்கெலாம் மாட்டலான்னு சொல்லிட்டு இந்த பெரிய மாலை வந்து பர்ச்சேஸ் பண்ணினேன். இதோட ரேட்டு 300 சொல்லியிருந்தாங்க. 150 கேட்டால் மாலையை வச்சுட்டு போமான்ட்டார், திட்டாத குறையா. அதுக்கப்புறம் இந்த பிளாஸ்டிக்கில் உள்ள அந்த முல்லைக்கு தான் வந்து ரேட் அதிகம்னு சொல்லிட்டு ₹200 அப்புறமா கொடுத்தாங்க. எனக்கு ரொம்ப இந்த மாலைலாம் வந்து மாலை தான் இந்த வருஷம் வந்து ட்ரெண்டிங்கே பார்த்தா கோயிலெல்லாம் இந்த மாலைங்க தான் நிறைய இருந்துச்சு. அப்பயும் வந்து ஆசை அடங்கலை. 2, 3, 4 மாலைக்கிட்ட வாங்கியும் அடுத்து வந்து பார்த்தா வெக்காளிக்கு போயிருக்கும் போது இந்த மாலை சரி நிலையில மாட்டி விடலாம் மாலை மாதிரி சொல்லிட்டு இதை வந்து வாங்கியிருந்தோம். இது வந்து கடைசியில் வந்து ₹200 என்னமோ சொன்னாங்க, ₹250 சொன்னாங்க. ₹130 லாஸ்ட்டாக வாங்கினோம் ஃபைனல் பண்ணி. அதுக்கப்புறம் என் சிஸ்டர் என்ன பண்ணாங்க, சும்மா இரு அப்படின்னு சொல்லிட்டு ₹150 காசை வந்து கொடுத்துட்டாங்க. இது நல்லா இருக்குது. நிறைய மாட்டி பார்த்தோம், சூப்பராக இருக்குது. எல்லா கோயில்லையுமே இந்த மாலை தான் ட்ரெண்டிங்கு. முத்தாரம்மன் கோயில், இந்த சித்தர்பட்டி கனகப்பட்டி சித்தர் கோயில், பழனி, திருச்செந்தூர், பாதாள செம்பு எங்கே பார்த்தாலும் இந்த மாலை தான் இருக்குது. நல்லா இருக்குது, மாலை சூப்பராக இருக்குது. நாங்கள் வந்து கன்னியாகுமரியில் இந்த மாலை இன்னும் 2, 3 வாங்கியிருந்தோம். எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சம் வச்சு கொடுத்தாச்சு. இந்த பிள்ளையார் வந்து ரொம்ப க்யூட்டாக இருந்தார். இந்த பிள்ளையாரோட ரேட்டு வந்து ₹100 சொன்னாங்க. எடுத்தோடனே ₹50 கேட்டேன். நான் கொடுக்க மாட்டாங்க, கண்டிப்பாக திட்டு தான் வாங்கணும்னு நினச்சேன். ஆனால் உண்மையாகவே கொடுத்துட்டாங்க. பழனியை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ரேட்டு பேசி வாங்குறதுல தான் இருக்குது. இது வந்து லப்பர் தான், கீழே போட்டாலும் உடையாது, வெறும் லப்பர் தான். இதெல்லாம் வந்து கன்னியாகுமரியில் பர்ச்சேஸ் பண்ணது. அழகாக கூண்டில் வந்து ஒரு கிளி உட்காந்துருக்க மாதிரி, அதில் கொஞ்சோண்டு க்ரீனஸாக புல் வச்சுருக்க மாதிரி. அதுக்கப்புறம் செப்பல், டிஷர்ட்டு அந்த மாதிரி கொஞ்சம் வீட்டுக்கு இன்னும் கொஞ்சம் நிறைய எக்ஸ்ட்ரா பொருள்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம்.
இது ரொம்ப க்யூட்டாக அழகா இருந்துச்சு. இதோடைய அமௌண்ட் வந்து வெறும் ரூ. 20 தான். பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். சரி இந்த சிலைங்கள்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். அதுக்கு பக்கத்தில் வச்சா கொஞ்சம் க்யூட்டாக அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு இதை வாங்கிட்டு வந்திருந்தேன். இது வந்து ஒரு 4, 5 ஊதுற சங்கு, அப்புறம் இந்த பிள்ளையார்லாம் சங்கில் இருக்க மாதிரிலாம் வாங்கினோம். அதோட வாங்காமல் எடுத்து சேர்த்து அமௌண்ட் போட்டு பேசும்போது இதை வந்து ஒரு ரூ. 50 கூட கொடுத்துட்டு இதை வந்து எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லவும், சரி ஓகே நம்ம வாங்கிட்டு வந்திருக்க சிலைக்கு பக்கத்தில் அழகுக்கு வைக்கலாம்னு சொல்லிட்டு இதை வாங்கிட்டு வந்தால் பார்க்க நல்லா அழகாக தான் இருக்குது. வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு தெரில, ஆனால் நேரில் பார்க்க சூப்பராக இருக்குது. அந்த கிழிஞ்ச மட்டும் அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இதோட கன்னியாகுமரிக்கு முன்னாடி வந்து கப்பல் மாதா கோயில்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் போயிருந்தோம். அப்புறம் மணப்பாடு பீச்சு. கப்பல் மாதா கோயில் பார்க்கும்போது கப்பலில் மாதா இருக்காங்க. அதுக்கு மேலே பார்த்தா ஒரு ஏரோப்ளைன் நிற்கிற மாதிரி ரொம்ப சூப்பராக அருமையாக வடிவமைச்சிருந்தாங்க. பச்சை கற்பூரம் வந்து இது முத்தாரம்மன் கோயிலில் தான். எல்லாமே ஃபிக்ஸ்டு ரேட்டு தான். குரங்காணியில் தான் வாங்கலாம்னு நினச்சோம். குரங்காணியில் முத்துமாலை அம்மன் அந்தளவுக்கு இந்த கோயில் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கா என்னன்னு தெரில. ஆனால் வந்து எனக்கு ரொம்ப இஷ்டமான தெய்வம். என்னுடைய பொண்ணு வந்து இன்றைக்கி பேசுகிறதுக்கு காரணமே அந்த அம்பாள் தான். அந்தளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச தெய்வம். அந்த குரங்காணி அம்பாள் வந்து பார்க்கறது வந்து தாமிரபரணி கரையோரத்தில் அழகாக இருப்பாங்க. இந்த டஸ்ட்டு க்ளீன் பண்ணுறதுலாம் எல்லாமே வந்து கன்னியாகுமரியில் ஒரு 2, 3 பர்ச்சேஸ் பண்ணோம். அப்புறம் வாட்சு, செப்பல் அப்படின்னு சொல்லிட்டு கன்னியாகுமரியில் நிறைய ப்ராடக்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். இது வந்து புத்தர் சிலை வந்து எனக்கு ரொம்ப நாளாக வந்து வீட்டில் வாங்கி வைக்கணும்னு ஆசை. இது வந்து பழனியில் தான் பர்ச்சேஸ் பண்ணோம். இதோடைய ரேட்டு பார்க்கும்போது 1250 சொன்னாங்க. நான் பேரம் பேசி கிட்டத்தட்ட 900, 700, 500 கேட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தா 600 கொடுத்துட்டாங்க. ஒரு 2000 அந்த கடையில் வந்து பர்ச்சேஸ் பண்ண வசதி கொடுத்துட்டாப்லையா என்னான்னு தெரில. ரொம்ப அழகாக சூப்பராகவே இருக்கார். இது பழனியை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பேரம் பேசி வாங்கினா தான் பொருள் போல், ஏமாந்துட்டோன்னா அவ்வளோதான். அதுமாரி இந்த மணப்பாடு பீச்சுங்கிறது வந்து 3 பக்கத்து பீச்சு, மேலே வந்து மாதா கோயில், மலை மேலே ஏதோ மாதா கோயில் இருக்க மாதிரி அந்த இடமும் சூப்பராக இருந்துச்சு. கன்னியாகுமரியில் வந்து சொல்ல வேண்டிய பிளேஸை பார்த்தா இப்போ ரீசெண்டாக கட்டின அந்த கண்ணாடி பாலம் தான். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நம்ம நடந்து போகும்போது நடு சென்டரில் மட்டும்தான் அந்த கண்ணாடி கொடுத்துருக்காங்க. 2 சைடு பார்த்தா கல்லால் தான் வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கு. நடுப்புற நம்ம நடந்து போகும்போது பார்த்தா அந்த தண்ணியிலே நம்ம நடந்து போகிற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து கொடுத்துருக்கு. நல்லா இருக்குது. கண்டிப்பாக வந்து போக டைம் கிடச்சுன்னா கண்டிப்பாக போய் விசிட் பண்ணி பாருங்கள். இவ்வளோ தான் வந்து நான் வந்து வீட்டுக்குன்னு வந்து பர்ச்சேஸ் பண்ண பொருள் இன்க்ளூடாக. மற்றபடி பசங்க நிறைய வாங்கினாங்க. அப்புறம் வந்து நிறைய பேருக்கு ஃபேமிலிக்கெலாம் வாங்கி கொடுத்தோம். அதேமாரி ரிமோட் கார்லாம் பார்த்தா ஒரு காரு 350 சொன்னாங்க பழனியில். 3 காரு 450 தான் வாங்கியிருந்தேன். 150 ரேட்டு போட்டு 450 தான் வாங்கினேன். அதே போல் கன்னியாகுமரியில் நம்ம பேரம் பேசி தான் வாங்கினோம். ஒரு சென்சார் ஏரோப்ளைனு, அப்புறம் வாட்சு, அப்புறம் இன்னொரு ரிமோட் கார் எல்லாத்தையும் சேர்த்து 570 தான் கொடுத்துருந்தேன். அந்த சென்சார் ஏரோப்ளைனு 400, வாட்செலாம் 300 ரேட்டுக்கு சொன்னாங்க. கிட்டத்தட்ட 900 ரேட்டு போட்டாங்க. 570 தான் கொடுத்துருந்தேன். நம்ம பேரம் பேசி வாங்கினா கண்டிப்பாக வந்து எங்கே வேணாலும் பொருள் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். இதில் உங்களுக்கு வந்து எந்த பொருள் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் அனுப்புங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவுக்கும் லைக் கொடுத்துருங்க. பாய்.